பிப்ரவரி 2 ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். பிரியன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப தாவேகா வெளிப்படையாக எங்களோட அரசியல் எதிரி அப்படின்னு திமுகவை சொன்னாங்க. இப்ப நிர்மல்குமார் இணைந்ததன் மூலம் ஏதேனும் செய்தி இருக்கா? இப்ப ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் சேர்ந்த பிறகு இப்போ அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி இங்கு விசிகாவில் இருந்து என்னென்ன இஷ்யூ எல்லாம் எடுத்தாரோ அதை அங்கிருந்து பேசுவாரா? அந்த சிக்கல்லாம் வருமா? அது திமுகவுக்கு நெருக்கடியா மாறுமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது விசிகா திமுக கூட்டணியில விசிகா இருந்ததுனால அது தலித் முதல்வர் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆதவ் அர்ஜுனா பேசினாரு. இப்ப தாவேகாவுக்கு ஆளுங்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா நமக்கு தெரியாது. அவங்களுடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது, அவங்க செல்வாக்கு என்னன்னு தெரியாது, அவங்க யார் கூட கூட்டணி வைக்க போறாங்கன்னு தெரியாது, அவங்க தனியா நிக்க போறாங்களான்னு தெரியாது. பலவிதமான தெரியாது நிறைய விஷயங்கள் இங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம். அதனால ஆதவ் அர்ஜுனா அங்க போயிட்டு தலித் முதல்வர் போன்ற விஷயங்களை பேசுவாரா? அங்க விஜய் தான் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார். அவர்கிட்ட போயிட்டு தலித் முதல்வர்களை பத்தி அவர் பேசுவாரா தெரியாது. ஆனால் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முறையில அவர் திமுகவுக்காக 21 ஒர்க் பண்ணார். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முறையில தாவேகாவுக்கான ஒரு தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுக்கான ஒரு பணியை அவர் செய்யக்கூடும் என்பதுதான் என் கருத்து. அவர் முதல்ல விசிகேவை தள்ளின்னு போலாம், திமுக கூட்டணியிலிருந்து விஜய் கிட்ட தள்ளின்னு போலாம் தான் முயற்சி பண்ணார். அதை திருமாவளவன் புரிஞ்சுட்டு தான் அவர் அவரை விலகிட்டார், இல்லை இவங்களும் விலகிட்டாங்க. ஆனால் இப்போ போக போக இன்னும் 12 மாசம் கழிச்சு என்ன மாதிரி சூழல் வரும்னு தெரியாது. சோ தாவேகாவை பொறுத்த மட்டும் ஆதவ் அர்ஜுனோடைய அந்த அவருடைய அங்க போய் சேர்றதுன்றது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக அவரை விஜய் சேர்த்துட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் கட்சியில அவருக்கு பெரிய ஈடுபாடுலாம் இருக்குன்னு தெரியல. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா தான் அவர் ஜாயின் பண்ணிருக்காரு. தேர்தல் பிரிவு போன்ற விஷயங்கள் அவர் கொடுத்ததுக்கு காரணம் ஒரு கூட்டணி ஒர்க் பண்றது, இல்ல கட்டுமானங்களை அதிகரிக்கிறது, இல்ல பூத் கமிட்டி போடுறது, இல்ல விஜயோட இமேஜ் இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஆதவ் அர்ஜுனா அவங்க பயன்படுத்துவாங்களே தவிர ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு கூட்டணி இல்ல இந்த திமுக கூட்டணி எதிர்க்கிறதுக்கான வியூகங்கள் வகுக்கிறது போன்ற விஷயங்கள் அதுக்குதான் பயன்படுத்துவாங்களே தவிர அவரை நான் ஒரு ஆதவ் அர்ஜுனா ஒரு கட்சிக்காரனா நான் பார்க்கல ஆக்சுவலா. இல்ல, இப்போ பிரச்சார பிரியன், இப்ப தேர்தல் பிரச்சார மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புதுசா ஒரு பொறுப்பை உருவாக்கி அதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ விஜய் அவர்களை மேடையில வச்சுக்கிட்டே ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க வேங்கை வயலுக்கு நேரடியாக போகணும், நீங்க அந்த இஷ்யூ எல்லாம் பேசணும் அப்படின்னு அந்த கோரிக்கையை வச்சாரு. இது போன்ற பிரச்சார உத்திகளை எல்லாம் இனி தாவேகாவுக்கு நிறைய கொடுப்பாரு இல்லையா? அதெல்லாம் நெருக்கடியா மாறும் சேர்த்திருக்காங்க. அதுக்குதான் விஜய் அதுக்குதான் அதை சேர்த்திருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்டா சேர்த்திருக்காங்க. அங்க ஏற்கனவே இன்னும் எனக்கு இருக்கிற கவலை என்னன்னா, விஜய ஏற்கனவே 2 பேரும் இங்க குழப்பிட்டு இருக்காங்க. இன்னும் 3வதா இவர் போயிருக்காரு. என்ன மாதிரியான குழப்பங்களுக்கு விஜய் ஆட்படுவாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா நான் கேள்விப்படுறதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கும் நிர்வாகிகளுக்கும் சம்பந்தமே இல்லை, மாவட்ட நிர்வாகிகளுக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே இல்லாத தொடர்பற்று இருக்காரு. நடுவில் இருக்கிற சில பேர் நிறைய பிளே பண்றாங்க, புதுசா சேரவர்களை சேர விட மாட்டேங்கிறாங்க, வெவ்வேறு விஷயங்கள் நான் கேள்விப்படுறேன். அதெல்லாம் நான் இப்ப சொல்ல விரும்பல, அதெல்லாம் அறகுறையா இருக்கு, உறுதியான தகவல் கிடைச்சா சொல்லலாம். சோ அது அப்படி இருக்கும்பொழுது இப்ப ஆதவ் அர்ஜுனா அங்க போய் சேரும்பொழுது 2ஓட 3ஆ போகும்போது அந்த 3 பேர் சேர்ந்து விஜய் என்னென்ன மாதிரியான ஒரு திசையில கொண்டு போவாங்க அப்படின்னு நினைச்சாலே கொஞ்சம் கவலையா தான் இருக்கு விஜயை பத்தி நினைக்கும் போது. சோ இந்த எப்படி இந்த 3 பேர் கட்சி பலமாயிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. நீங்க இந்த இணைப்பு குழப்பம் தான் அதிகமாகுன்றீங்க தாவேகாவுல. ஆமா, ஏற்கனவே 2 பேர்னால பல குழப்பங்கள் இருக்கு. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, விஜய் மட்டும் ஒரு நல்ல ஒரு திட்டமிட்டு வேலை செய்தார் என்றால், ஆட்களை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா அவங்களுக்கு ஏற்ற ஜாபை கொடுத்து ஒருத்தர் ஜாபில் ஒருத்தர் தலையிடக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் வரையறுத்து வைத்தார் என்றால், ஒவ்வொருத்தையும் அவர் தனியா வேலைகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அது ஆதவ் அர்ஜுனாலாம் அவர்கிட்ட நீங்க என்னென்ன மாதிரியான வேலைகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் இவர்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து கட்சியை விஜய் திசை மாற்றி செல்லக்கூடாதுன்னு பாயிண்ட். விஜயோட பாயிண்ட் என்ன, அவருடைய முக்கியமான பிரச்சனை என்ன, அடுத்த 12 மாசத்துக்கு அரசியல் எதிரியான திமுகவை எதிர்த்து களமாட வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனியா போகணுமா கூட்டணிக்கு போகணுமான்ற முக்கியமான ஒரு கேள்விக்கான பதிலை அவர் தேட வேண்டிய அவசியம் இங்க இருக்கு. சோ அது ஒர்க் பண்ணும் பொழுதுதான் கீழே 68,000 பூத்ல பூத் கமிட்டி போட வேண்டிய விஷயங்கள் இருக்கு, கட்டுமானங்களை பலப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்கு. இன்னைக்கு மாவட்டங்கள்ல போட்ட பல நிர்வாகிகள் சரியான ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் இல்லைன்னு அந்த கட்சிக்காரங்களே நம்ம கிட்ட சொல்றாங்க. அதுல வேறு பல விஷயங்கள்லாம் கூட பேசப்பட்டோம் நம்ம பாக்குறோம். அது உறுதி இல்லாத தகவலா இருக்கிறதுனால நான் பேச முடியல. சோ இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த விஷயமா இருந்தா சந்தோஷம். அது அந்த பலம் சேர்க்கிற விஷயத்த விஜய் தான் உறுதிப்படுத்தணும். இந்த 3 பேருக்குள்ள அந்த பவர் ஷேரிங் இருக்குல்ல, அவரை சுத்தி இருக்கிற 3 பேருக்குள்ள இருக்கிற பவர் ஷேரிங்க கரெக்டா விஜய் தான் ஹேண்டில் பண்ணணும். விஜய்க்கு கரெக்டா ஹேண்டில் பண்ணாருன்னா தெரியும்.
அவர் ஹேண்டில் பண்ணல, அவர் பர்சனலா ஹேண்டில் பண்ணலன்னா அவருக்கு ஏற்கனவே அவருக்கும் நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இல்லாத இருக்கு. இந்த 3 பேரையும் அவர் பர்சனலா ஹேண்டில் பண்ணலன்னா அவருடைய பார்ட்டி ஒரு திசை தெரியாமல் தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத நான் உணர்றேன். பிரியன், இப்போ அக்னீஸ்வரன் சொன்னது இது அதிமுகவுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்ல, திமுகவுக்கு தான் சிக்கல். நாளைக்கு திரும்பவும் விசிகா என்ன நிலைப்பாடு எடுக்குன்ற சந்தேகத்தை எழுப்பினார். இதை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல தான் ஆதவ் அர்ஜுனா விசிகா தலைவரை பார்த்து வாழ்த்து பெறாரு. இந்த சந்திப்பு எப்படி பாக்குறீங்க? இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒன்றும் பெரிய பகையில பரம்பரை பகையான அவர் அந்த கட்சியில 1 வருஷ காலம் அங்க இருந்தார். அவர் இன்னொரு கட்சிக்கு போயிருக்காரு. அந்த கட்சியில இருந்த போது அந்த கட்சியுடைய நலனுக்கு எதிராக அவர் வேலை செஞ்சாரு. அங்க இருக்கும் போதே ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு விஜயை கூப்பிட்டாரு. அவருடைய பார்வையெல்லாம் விஜய் மேல இருந்தது. ஆக்சுவலா அதை புரிஞ்சிருந்த திருமாவளவன் இது நம்மள கூட்டணியில இருந்து கழட்டி விடுறதுக்கான ஏதோ ஒரு விஷயத்தை ஆதவ் அர்ஜுனா செய்யறாரு. அவர் கழட்டி விட்டார். மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எந்த முக்கியத்துவமும் இருக்காது. ஆதவ் அர்ஜுனா போனதுனால விசிகேல ஏதாவது பிரச்சனை வருமானாங்க. 30 வருஷ காலம் அந்த கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு பல போராட்டங்கள் நடத்திருக்கு, பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்கு, பல மாநாடுகள் நடத்திருக்கு. அப்பெல்லாம் ஆதவ் அர்ஜுனா கட்சியில இருந்தாரு. இன்னைக்கு தேர்தல் கமிஷன் அப்ரூவ் பண்ற அளவுக்கு அந்த கட்சி வந்துச்சுன்னா ஆதவ் அர்ஜுனா கட்சியை வளர்த்தாரு. அதனால திருமாவளவனுக்கோ விசிகாவுக்கோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திமுகவை எதிர்த்து காண்றது விஜயை முக்கியமான எதிரியா திமுக காண்கிறது என்பது சமீபத்தில் ஸ்டாலின் பேசுறதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் முதல்வர் கனவில் பிறக்கிறார்கள் என்று ஸ்டாலின் பேசினார் சமீபத்துல. அது விஜயை குறிச்சுதான் பேசினார். அதே மாதிரி வேஷம் கட்டிட்டு வராங்கன்னு பேசினார். நடிகர்கள் தான் வேஷம் கட்டுவாங்க. அதுவும் விஜயை குறிச்சுதான் பேசினார் முதல்வர். முதல்வர் மனசுல விஜய் பத்தின ஒரு சின்ன சலனம் இருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா எந்த அளவுக்கு நம்ம ஓட்ட பிரிப்பார் அப்படின்ற விஷயத்துல அவருடைய முதல்வர் மனசுல ஒரு சலனம் இருக்கு. தேர்தல் நெருக்கத்துல கண்டிப்பாக தாவேகாவை ரொம்ப ஸ்ட்ரிக்டா டிஎம்கே டீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாவேகாவும் திமுக ஒரு கடுமையான எதிரியா பார்த்து பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நிர்மல்குமார் விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நிர்மல்குமார் பாஜக இருந்து அதிமுகவுக்கு வந்தாரு. இப்ப அதிமுக இருந்து தாவேகாவுக்கு போயிருக்காரு. சரி, அவரு ஐடி விங்ல இருந்தாரு. அவரும் ஒரு பிரச்சார அபியரங்கியா இருப்பார். பிரச்சார பலத்துக்கு வருவார். எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான உறவு உறுதிப்பட்டு விட்டது. அதை தெரிந்து கொண்டுதான் நிர்மல்குமார் விலகிட்டார். ஆக்சுவலா அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தாச்சு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான பேச்சுவார்த்தை, அந்த தேர்தல் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டாங்க. உறுதியாயிடுச்சுன்றீங்க. அதிமுக பாஜக கூட்டணி உறுதின்றீங்க. அதோட விளைவுதான் நிர்மல்குமார் மறுபடியும் பாஜகவோட போய் சேர்ந்தா நிர்மல்குமார் பாஜகவோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்குல்ல. நிர்மல்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலா. அதனால வெளில வந்துட்டார். இது அது வெளியில வந்ததுக்கு காரணம் இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் டெல்லியில வேற வந்தது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இன்னும் கேளுங்க. கொஞ்சம் காத்திருங்க, நான் திரும்ப வரேன். ஒரே ஒரு வார்த்தை. அதிமுக எப்படி சீமான் கட்சியில இருந்து இப்போ நீங்க வலதுசாரி ஆதரிக்கிறீங்கன்னு சீமான் கட்சியில இருந்து பல பேர் விலகிறாங்களோ, அதே மாதிரி பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் இன்னும் நிர்மல்குமாரை போன்ற பலர் அதிமுகவிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பேசலாம். பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.